இந்தியா பாகிஸ்தான் அவர்களுக்கான எல்லையை அவங்களே தீர்த்து கொள்வாங்க அப்படின்றது நம்ம ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இதை நம்ம ரெண்டு விதமா பார்க்கணும். 2018 புல்வாமா தாக்குதல், அப்பயுமே ஒரு இந்தியா பாகிஸ்தான் போர் சூழல் வந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா ட்ரம்ப் இந்தியா கிட்டையும் பேசி, பிரதமர் மோடி அவர்கள்ட்டையும் பேசி, அங்க பாகிஸ்தான் இம்ரான் கான்ட்டையும் பேசி அதை வந்து ஒரு பாதி பதனத்தை தணிக்க வச்சாங்க. ஒரு வலியுறுத்தலுமே இருந்துச்சு, அமெரிக்காவோட அழுத்தம் அப்படின்றது இந்த பிராந்தியம் போருக்குள்ள போயிடக்கூடாது அப்படின்றதுல அவங்க சில அழுத்தத்தை கொடுத்தாங்க. இந்தியா மேல, பாகிஸ்தான் மேல குறிப்பா அதிகமா கொடுத்தாங்க. இந்த முறை அவங்க சொல்றது, நீங்க உங்க பிரச்சனையை நீங்க தீர்த்துக்குங்க அப்படின்னா அந்த பிரச்சனையில பாகிஸ்தான் ஆதரவு நிலையை அவங்க எடுக்கல அப்படின்றது அர்த்தம். அதே மாதிரி இந்தியாவுக்கும் ஒரு ஆதரவான நிலையை எடுக்கல அப்படின்ற மாதிரி புரிதல் நமக்கு வந்தாலும், ரெண்டுமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க பேசி தீர்த்துக்குவாங்க அப்படின்ற போது, இந்தியா அவங்களுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ நாங்க தலையிட மாட்டோம், நாங்க ஃப்ரீயா விடுறோம். ஏன்னா எந்த ஒரு உலகம் நாடுகள் சண்டை போட்டாலும் அதுல அமெரிக்காவோட தலையீடு அப்படின்றது நிச்சயமா இருக்கும். நம்ம ட்ரம்ப் சொன்னதை மட்டும் வச்சு பார்க்க முடியாது. ட்ரம்ப்போடைய மிக முக்கியமான தளபதியா இருக்கக்கூடிய அவங்களுடைய இன்டெலிஜென்ஸோடைய டைரக்டர் துல்சி கபாட் அவர்கள், அவங்க தெளிவா ஒரு எக்ஸ்ட்ராத்துல ஒரு பதிவு போட்டிருக்காங்க. இந்த தாக்குதல்ல, இந்த இஸ்லாமிக் டெரரிஸ்ட் குரூப்போடைய இந்த தாக்குதல்ல கொல்லப்பட்ட 26 இந்துக்கள், இந்த பிரச்சனையில சம்பந்தப்பட்ட எல்லாரும் தண்டிக்கப்படணும். அந்த வேட்டையில நாங்க இந்தியாவுக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, when you hunt down the terrorists நாங்க ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அங்க மெசேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கிளியர்.